என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உன்னுடைய குலதெய்வத்தின் வார்த்தைகளை உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வமானது 10 ஆண்டுகளுக்கு பிறகு உன் வாழ்க்கை பற்றிய ஒரு விஷயத்தை உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். அப்படியானால் இத்தனை நாட்களும் அவர்கள் உன்னோடு இல்லையா? இத்தனை வருடங்களும் அவர்களை வணங்கியதற்கு பலன் இல்லையா என்று என் குழந்தை நீ கேட்கிறாயல்லவா? நிச்சயமாக உனக்கு அதற்கான தெளிவினையும் நான் கொடுக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய தெய்வங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை பற்றிய கவலையோடு தான் இருக்கின்றார்கள். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் சரியாக தெரிந்து புரிந்து எப்பொழுதும் தெளிவான எண்ணங்களோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ சரியாக உணர வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வத்தை இத்தனை நாட்களும் நீ தேடிச் சென்றிருக்கிறாய் என்பது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாக்கு உனக்கானது. உன் குலதெய்வமானது உன்னை நிச்சயமாக முழுமையாக ஆசீர்வதித்திருப்பது உண்மை. ஆனால் 10 ஆண்டுகளாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ விஷயங்களுக்கு உன் குலதெய்வமானது மௌனம் காத்து நின்றிருந்தாலும் இப்பொழுது அதிமுக்கியமான ஒரு செய்தியை உனக்கு சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள். அதுவும் உன் தாயானவள் என் மூலமாக உனக்கு அதனை தெரிவிக்க வந்திருக்கிறார்கள். என் குழந்தையே, எவ்வளவோ விஷயங்கள் உனக்கு உன்னை சுற்றி வருகிறது எனும் பொழுது இதுவெல்லாம் எந்த நேரத்திலுமே உனக்கான மாற்றங்களை ஒரு சேர உன் கைகளில் கொடுத்துவிட வேண்டும். ஆனால் இவை எதுவுமே உனக்கு நடக்காமல் இத்தனை காலமும் உனக்காக என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எந்த சூழ்நிலையையும் உணர்ந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை துன்பங்களுக்குமான சரியான பதிலை நீ தேட வந்திருக்கிறாய். நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய குலதெய்வமானது இத்தனை நாட்களுக்கு பிறகு உன்னை தேடி வந்ததற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாயா? எதனால் இந்த வாழ்க்கையில் உன் குலதெய்வம் இத்தனை நாளும் மௌனம் காத்தது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய எந்த கவலைகளும் தேவையில்லை. உன்னோடு நான் இருக்கும் வரை உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய எந்த சந்தேகங்களும் உனக்கு தேவையில்லை. உன் அம்மா அதை உனக்கு நான் தெளிவுபடுத்தி விடுவேன். உன்னுடைய குலதெய்வமே உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அதை இந்த வராகி உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உனக்கு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த துன்பங்களும் தேவையில்லை. எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக தேவையில்லை. நான் இருந்து கொடுக்கும் வரை என் பிள்ளை எதற்கும் நீ கண் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமும் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். 10 ஆண்டுகளாக மௌனம் காத்தது உன்னுடைய குலதெய்வம். அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தும் போயும் கொண்டிருந்தது.
எப்பொழுதும் பிரச்சனைகள் உன்னை முழுமையாக தொடரவில்லை. ஏதோ ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருந்ததனால் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற பல விஷயங்களுக்கு தெய்வம் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஏனென்றால் எல்லாமுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உனக்கு தீர்ந்துவிடக்கூடிய விஷயமாகத்தான் இருந்தது. ஆனால் எப்பொழுது இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுத்ததோ, எப்பொழுது உன் வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக நின்றதோ, எப்பொழுது நீ எல்லாவற்றையும் இழந்து விடுவோமோ என்று எண்ணி பயம் கொண்டாயோ, அப்பொழுதுதான் உன் குலதெய்வம் உன்னை தேடி வர வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. உன்னுடைய குலதெய்வமானது உன்னிடத்தில் வந்து பேசிவிட வேண்டும். உன்னிடத்தில் வந்து உனக்கான வாழ்க்கையை மீண்டும் கொடுத்து விட வேண்டும். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அங்கு நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லி உன் குலதெய்வமானது உன்னை தேடி வந்திருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்றெல்லாம் என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு நிற்க வேண்டிய அவசியமில்லை. வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உருவாக்குவதற்கென்றே இவர்கள் உன்னை சூழ்ந்து உன்னை மிக பெரிய கஷ்டத்தில் தள்ளிவிட நினைக்கிறார்கள். உன்னை சுற்றி இருக்கின்ற சிலர் அவர்களின் காரியம் முடியும் வரை உன் காலை பிடித்து நின்றார்கள். இப்பொழுது எல்லாம் முடிந்து விட்டதல்லவா? எந்த நிலையில் உன்னை காயப்படுத்தலாம், எந்த இடத்தில் உன்னை வேதனைப்படுத்தலாம் என்று இவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை நிச்சயமாக மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்து விட்ட பிறகு உன் குலதெய்வம் நான் இனியும் இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோமானால் என் பிள்ளையின் வாழ்க்கையையே இழந்து நின்றுவிடும். அதனால் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் என்னவாகிறது, ஏதுவாகிறது என்பதனை புரிந்து கொள்ள எப்பொழுதுமே என் குழந்தை நீ தயாராக இருக்க வேண்டும். நான் இருக்கும் நேரம் வரை உனக்கு என்ன நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டிருந்தாயல்லவா, அதையெல்லாம் நிறுத்திவிட்டு இனிமேல் உனக்கு உன் தாயானவள் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவாள் என்பதனை நீ புரிந்து கொள். உன் குலதெய்வம்தான் உனக்கு வாழ்க்கையில் முதன்மையான தெய்வம். நீ எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும், எத்தனை பேரின் ஆசிகளை பெற்றிருந்தாலும் உன்னுடைய குலதெய்வத்தின் ஆசி இல்லாமல் உன்னால் ஒரு அணுவையும் அசைத்து விட முடியாது. அவர்களினுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க பெறாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த காரியமும் முழுமை பெற்று விடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வராகி நான் உனக்கு காண்பித்து கொண்டிருக்கும் நேரம் நீ எந்த கவலைக்கும் இடம் கொடுக்காமல், இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லிவிடாமல், உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ எப்பொழுதும் கட்டுப்பட்டு நின்று கொண்டிருக்க வேண்டும். வேண்டாத விஷயங்கள் பல உன் வாழ்க்கையில் நடக்கிறது. இதையெல்லாம் உன் குலதெய்வம் கண் திறந்து பார்த்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையை, உன்னுடைய குலதெய்வம் இன்று இந்த நிலைக்கு வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. உன்னுடைய குலதெய்வம் இப்பொழுது உனக்கு உதவி செய்ய நினைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் உனக்கு மிகவும் சம்பந்தப்பட்ட சிலர் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் இன்னல்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு துன்பங்களை கொடுக்க இவர்கள் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு என்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும் என்பதனை எல்லாம் இவர்கள் மேலும் மேலும் யோசித்து கொண்டிருப்பதனால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்காக நான் என்ன தர வேண்டும் என்று நினைத்தாலும் அதையெல்லாம் எப்பொழுதும் உனக்காக நான் சரியாக தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் முன்னால் நான் நிற்கும் நேரம் இனி உனக்காக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தருகிறேன் என்பதனை புரிந்து கொள்.
உன் குலதெய்வம் உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எத்தனையோ என்னிடத்தில் சொல்லி நின்றார்கள். அப்பொழுதுதான் நானும் சற்று கவனித்து பார்த்தபொழுது அங்கே வேறு ஏதோ ஒரு சிந்தனை மனதிற்குள் இருந்து கொண்டிருப்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால் சில நேரங்களில் இந்த வாழ்க்கை இதுபோன்று நம்மை ஏதாவது ஒரு பாதையில் வேறு விதமாக அழைத்துச் சென்று விடும். அந்த இடத்தில் என் குழந்தை, எக்காரணம் கொண்டும் நீ எதையும் விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு அத்தனையும் ஒரு சேர உன் கைகளில் கிடைக்கட்டும். உன் வாழ்க்கையில் நான் இருக்கும் வரை உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமான நம்பிக்கையை உனக்கு ஒரு சேர கொடுக்கட்டும். நான் இருப்பதை உணர்ந்து இனி உனக்கு உன் குலதெய்வம் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும். வேண்டும் என்றே அடுத்தவர்களுக்கு தீமைகளை செய்கின்ற மனிதர்கள் உன்னை மிகவும் அருகாமையில் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டத்தையும் கவலையையும் சந்திக்கப் போகின்றார்கள். சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று புரிந்து எப்பொழுதுமே உனக்காக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் உன் அருகில் வந்து நிற்பதாக. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் உன்னை எப்பொழுதுமே அவர்கள் வழிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் பிள்ளை, எந்த இடத்திலும் இவர்கள் பேச்சுக்கு மயங்கி நீ தேவையில்லாத எந்த ஒரு தவறுகளுக்குள்ளும் உன்னை சிக்கிக் கொள்ளாதே. உனக்கு நடந்தது எல்லாம் நல்லதாகத்தான் நடந்திருக்கிறது. உனக்கு நடந்திருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மாற்றங்களையும் ஒரு சேர கொடுத்திருக்கத்தான் செய்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, எதையும் எண்ணி நீ வருந்தாமல், எந்த சூழ்நிலையை நினைத்தும் நீ வேதனைப்படாமல், உன் தாயானவள் உனக்கு எப்பொழுதும் உனக்கான மாற்றங்களை உனக்கு நல்லபடியாக கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன் குலதெய்வமானது இவர்களின் ஆட்டத்தை எல்லாம் பார்த்துவிட்டு இப்பொழுது உன்னை சூழ்ந்து வந்து வேண்டும் என்றே உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்துவிட வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது உன் வாழ்க்கையின் மிக பெரிய புரிதலாக இருக்கட்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் இன்றே இவையெல்லாம் முடித்து வைக்கட்டும். நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொண்டால் இனி உன்னோடு நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும். உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் இத்தனை வருடங்கள் கழித்து உன் வாழ்க்கைக்குள் தலையிட்டாலும் உன் குலதெய்வம் ஒரு சேர அத்தனையும் முடித்து வைத்து விட்ட பிறகுதான் அவர்கள் உன்னை விட்டு செல்வார்கள். அதனால் என் குழந்தை, தைரியமாக இரு. உனக்கென இந்த வாழ்க்கை கொடுப்பது ஒவ்வொன்றும் இனி என்றும் என்றென்றும் உன்னை பெருமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்கு ஒருபொழுதும் தேவையில்லை. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய எந்த கவலைகளும் தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கப் போகின்ற விஷயங்களுக்கு எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும், மிகுந்த மனமாற்றத்தை நிச்சயமாக தரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். வேறெதுவும் வேறு எந்த சிந்தனைகளும் உனக்கு ஒரு பொழுதும் தேவையில்லை. உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொன்றையும் சரியாக இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் உறுதி செய்து கொடுத்திட தயாராக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை தருகின்ற முக்கியமான விஷயமாகவே அதுதான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். இனிமேல் யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாதபடிக்கு உன் குலதெய்வம் இப்பொழுது நடத்தி இருக்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயத்தை நடத்தும். இவர்கள் உன் வாழ்க்கையை மீண்டும் மீட்டு உன் கைகளிலேயே ஒப்படைத்து விடுவார்கள். நீ இழந்த சந்தோஷத்தை எல்லாம் உனக்கு மீண்டும் திரும்ப கொடுத்து விடுவார்கள். இந்த நல்ல செய்தியை நீ தெரிந்து கொண்டாலாவது
இனி எல்லாவற்றையும் சுறுசுறுப்பாக செய்வாயல்லவா? அதனால்தான் நான் உனக்கு இதனை சொல்லி இருக்கின்றேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.